சென்ற வீடியோவில் ஃபைண்ட் த ஸ்டாக் கான்டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். என்ட்ரி ப்ரைஸு, எக்ஸிட் ப்ரைஸு, லாட் சைஸு இதெல்லாமே நாங்கள் சார்ட்டில் காட்டிடுவோம். அது எந்த ஸ்டாக்குன்னு கண்டுபிடிச்சி அதை கஸ்டமர் தெரிவிக்கணும். அது யார் சரியாக தெரிவிக்கிறாங்களோ, முதல்ல தெரிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அது யார் ஜெயிச்சாங்கிறத இந்த வாரத்தில் நம்ம ரிவீல் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரத்துக்கான கான்டெஸ்ட்டு இந்த வீடியோவில் இருக்குது. வணக்கம், நான் பாலசுப்ரமணியன். இது என் பாலா ஃபைனான்ஸுங்கிற சேனல். வணக்கம் மிஸ்டர் பூங்காவனம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். லாஸ்ட் வீக் இது கொடுத்தோம் இல்லையா சார், நம்ம கான்டெஸ்ட், அது யார் என்ன ரிசல்ட் சொல்லுங்க சார். நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நம்ம சில ஸ்டாக்ஸை சார்ட் எல்லாம் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கிறோம்னு காட்டுறோம். அது எவ்வளோ ஆப்ஷனில், பர்டிகுலர் ஸ்டாக் ஆப்ஷனில் அதை பார்த்துட்டு அது என்ன ஸ்டாக்குன்னு சொல்லணும். அதை ஸ்டாக் நேம் மட்டும் நம்ம மறைச்சிருவோம். அது என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸு, அது என்ன ப்ரைஸில் சேல் பண்ணியிருக்கோம், இப்போ எவ்வளோ ப்ராஃபிட்டில் ரன் ஆயிருக்குன்னு சார்ட்டு காட்டுவோம். ஸோ நமக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸு, லாட் சைஸை வச்சு அவங்க ஸ்டாக் கண்டுபிடிக்கிறது தான் கான்டெஸ்ட்டு. இது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 1000 rupees அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். டோட்டல் ப்ரைஸ் மணி 2000 அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த 3 ஸ்டாக் என்னென்ன ஸ்டாக்குன்னாலும் இப்போ சொல்லிடுறேன். February 26 அன்னைக்கு நம்ம அதை ரெக்கார்ட் பண்ண ஸ்டாக்ஸ்லாம் கோஃபோர்ஜ் 1600 புட்டு, ரெண்டாவது எல்டிஎஃப் 270 புட்டு, அப்புறம் லாரஸ் லேப்ஸ் 980 புட்டு. எல்லாமே புட்டு தான். புட் ஆப்ஷன் எல்லாம் செல் பண்ணியிருந்தோம். அது ரீசனபிளாக ப்ராஃபிட் போயிட்டு இருந்தது. ஸோ இது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினது யார், கரெக்டாக ஓரளவு கரெக்டாக சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸில் வாங்கினது யாருன்னு மட்டும் நீங்கள் பேர் சொல்லுங்கள். சார், அவர் பேர் மிஸ்டர் சக்திவேல் ஃப்ரம் வேலூர். அவர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. அவர் ப்ரைஸ் பண்ணி அனுப்பிச்சாச்சு. இஸ் ரிசீவ்ட் ஆல்சோ. அது இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணார், அவர் ரிசீவ் பண்ணிட்டாரு. ஸோ அவருக்கு 1000 rupees ஃபர்ஸ்ட் ப்ரைஸு, அவருக்கு பணம் அனுப்பிச்சாச்சு இல்லைங்களா? ஆமாம், அனுப்பியாச்சு சார். சரி, இந்த வாரத்துக்கான ஸ்டாக்ஸ்லாம் என்னென்னு சொல்லி நம்ம அந்த சார்ட்டை இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துடலாம். ஓகே சார். ஏற்கனவே சொன்ன ரூல் தான். நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சொல்லிடுவோம், செல் பண்ண ப்ரைஸ் சொல்லிடுவோம், என்ன லாட் சைஸ்ன்னு சொல்லிடுவோம், கரண்ட் ப்ரைஸ் என்னன்னு சொல்லிடுவோம், எந்த டேட்டில் என்ட்ரி ஆனதுங்கிறது சொல்லிடுவோம். ஒரு 3 ஸ்டாக் சொல்லுவோம். யார் அதிகபட்சம் கண்டுபிடிக்கிறாங்களோ, யார் முன்னாடி கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இருக்குது 1000 ரூபா. ரெண்டாவது பிரைஸ் 600 ரூபா, மூன்றாவது பரிசு 400 ரூபா. மொத்தம் 2000 ரூபாய்க்கு பரிசு தொகை. இதுல எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? இதுல எதுவும் டவுட் இருக்கா? இல்ல எனக்கு எதுவும் டவுட் இல்ல, கிளியரா இருக்கு. சரி, சந்தேகம் இருந்தா கேளுங்க. 400. ஆமா, இப்ப நான் ஸ்கிரீனை ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே சார், ஷூர். இது ஒரு கால் ஆப்ஷன். இது ஓகே. 53 ரூபாய்க்கு செல் பண்ணிருக்கு. கால் ஆப்ஷன் 53 செல் பண்ணிருக்கு. என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் எழுதிக்கிறீங்களா? 980 கால். 980 கால் 53க்கு செல் பண்ணிருக்கு. கரண்ட் ரேட் 34. செல் பண்ண டேட் 25th February. 25th 5 25/2. லாட் சைஸ் 600. நான் 3 லாட் செல் அடிச்சிருக்கேன். ஓகே சார். 980 கால் அட் 50th செல் பண்ணிருக்கோம். கரண்ட் ரேட் 34. லாட் சைஸ் 600. சோல்ட் ஆன் 25/2. ஆமா. ஓகே. இது 25th அன்னைக்கு தான் இதுவும் செல் பண்ணிருக்கு. 1250 கால். 1250 கால். லாட் சைஸ் 750. இதுவும் 3 லாட் செல் பண்ணிருக்கு. செல் பண்ண பிரைஸ் 23 rupees.
23 ரூபா. கரண்ட் பிரைஸ் 1395. ஓகே. செல் பண்ண டேட் சொல்லிட்டேன், லாட் சைஸ் சொல்லிட்டேன். செல் பண்ண பிரைஸ் 23, கரண்ட் பிரைஸ் 13.95. கரெக்ட் சார். பர்டிகுலரா அவங்க டேட் வச்சு தான் ஓரளவு கண்டுபிடிக்கணும். ஆமா, டேட் தான் முக்கியம். 25/2 தான் கரெக்ட். லாட் சைஸ் 750 எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன். அடுத்தது இது வந்து லாட் சைஸ் 175. 175. இதுவும் 25th February தான். இது வந்து ஒரு புட் ஆப்ஷன். இது புட்டா? ஆமா, முதல்ல 2 சொன்னது கால் ஆப்ஷன், இது வந்து புட் ஆப்ஷன். சொல்லுங்க, என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ், என்ன ரேட்ல வித்திருக்கோம்? ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து 2600 புட். 2600 புட், சோல்ட் அட் 110. சிஎம்பி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 75. 3 லாட் செல் பண்ணிருக்கு இதுலயும். ஓகே சார், ஓகே. இப்ப சொன்ன ஸ்டாக் எல்லாமே லாட் சைஸ் சொல்லிட்டேன், ஏன்னா எல்லாமே 3 லாட் செல் பண்ணிருக்கு. எல்லாமே 3 லாட். எல்லாம் செல் பண்ண டேட்டுமே ஒரே டேட் தான், 25th February. ஓகே, ஓகே. நீங்க வரிசையா முதல்ல இருந்து சொல்லிருங்க, என்ன டீடைல் எழுதிருக்கீங்கன்னா. 980 கால், sold at 53 on 25/2, current rate 34, lot size 600. கால் ஆப்ஷன். அடுத்தது அதாவது கால் வந்து sold on 25/2, 1250 call at sold at 23, lot size 750, current market price 1395. மூணாவது வந்து புட் ஆப்ஷன் 2600 புட் at 110ல சோல்ட் ஆயிருக்கு. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 75, சோல்ட் ஆன் 25/2, 175 லாட் சைஸ். இந்த ட்ரைனிங் டீடைல்ஸ் சொல்லுங்க சார், ட்ரைனிங் பத்தியும் சொல்லுங்க. நம்ம ட்ரைனிங் பண்றது வந்து அடிப்படை விஷயங்கள் தெரியாதவங்களுக்கு அடிப்படையில இருந்து ஆரம்பிப்போம். ஏற்கனவே ட்ரேடிங் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு வந்து நாம வந்து ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் கொடுப்போம். ஸோ இது வந்து ஒரு மிக்சட் ஆஃப் ஒரு 1 or 2 ஸ்ட்ராட்டஜிஸை கலந்து தான் இருக்கும். பொசிஷனல் ட்ரேடிங்காக தான் இருக்கும், மோஸ்ட்லி ஆப்ஷன் செல்லிங் தான் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 20-25 டேஸ் ஹோல்ட் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ற மாதிரி இருக்கும். how to enter, how to exit, how to choose companies எல்லாம் சொல்லி கொடுப்போம் இல்லைங்களா? ஆமா. ஓகே. இது தவிர கண்டினியூஸா வில் கிவ் சப்போர்ட் ஆல்சோ. ஆஃப்டர் ட்ரேடிங் பண்ணும்போது எனி கிளாரிஃபிகேஷன் ஆல்சோ அவங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். கிளாஸ் முடிஞ்ச பிறகு முதல் 1 or 2 monthsக்கு எந்த ஸ்டாக்ல வாய்ப்பு இருக்கு அதெல்லாமே நம்ம சொல்லி கொடுப்போம். அது அப்புறம் இதுவும் ஃபாலோ அப் கிளாஸும் இருக்கும் கண்டிப்பா. அவங்களுக்கு ப்ராஃபிட் எடுக்கிற வரைக்கும் அவங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவோம். அதான் சார் முக்கியம், அதான் முக்கியம். ப்ராஃபிட் வர வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த்ல அவங்களுக்கு திருப்தி இல்லைன்னா இன்னொரு மாசம் கூட சேர்த்து கொடுத்துருவோம் சர்வீஸ். சரி, ஓகே, ஓகே.